ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரோட ஒரு கிளாஸ்க்குள்ள போறாரு. அவரோட கை கொஞ்சம் வலிக்கிறத அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சுக்க முடியுது. என்னாச்சு சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதும் அவர் சொல்றாரு, இந்த கிளாஸை தூக்கி என்னோட கை வலிக்குதுன்னு. எல்லாரோட ஃபேஸ்லையும் ஒரு ஏளனமான சிரிப்பு. அதுல ஒரு ஸ்டூடெண்ட், சார் இந்த கிளாஸ்ல ஒரு 100 ml தண்ணி கூட இருக்காது, இதை தூக்கி உங்க கை வலிக்குதா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறான். உடனே அந்த டீச்சர் அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு சொல்றாரு, அப்பாடா இப்போதான் என் கை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு. திருப்பி எல்லாரும் சிரிக்க அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கரெக்டு தான், ஒருவேளை இந்த கிளாஸை எடுத்ததும் கீழே வச்சுருந்தா வலிச்சிருக்காது. ஆனால் நான் மார்னிங்லேருந்து இதை கையில் வச்சிட்ருக்கேன், ஸோ வலிக்குது. இனி இது ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு இருந்திருந்தா என்னோட கை மறுத்தே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவர் கண்டினியூ பண்ணுறாரு, லைஃப்பும் அதே மாதிரி தான். ப்ராப்ளம் சின்னதாக இருந்தாலும் கேரி பண்ணிகிட்டே இருந்தால் வலியை தான் கொடுக்கும். அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை உடனே சார்ட் அவுட் பண்ணிட்டோ இல்லை கொஞ்சம் இறக்கி வச்சு தள்ளி நின்று பார்த்தாலோ அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ பிலீவ் பண்ணு, எல்லா ப்ராப்ளமும் சின்ன ப்ராப்ளம் தான், பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கோங்க.